எல்லாத்துக்கும் மேல நான் டிசம்பர் 17ஆம் தேதி ஒரு போராட்டம் வச்சிருக்கிறேன். என்ன போராட்டம் தெரியுமா? என்ன போராட்டம்? சிறை நிரப்பும் போராட்டம். சிறை நிரப்பும் போராட்டம் எதுக்கு வச்சிருக்கிறேன்? தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு குறைந்தது 15 விழுக்காடு இடஒதுக்கீடு வேண்டும் என்று சிறை நிரப்பும் போராட்டத்தை டிசம்பர் 17ஆம் தேதி வச்சிருக்கிறேன். அதுல எல்லா என் தம்பிகள், என் தங்கைகள், என் சகோதரிகள், அண்ணன்மார்கள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும். போலாமா? தயாரா? நீங்க தயாரா? நான் தயார். எதுக்கு இந்த போராட்டம்னா, என் தம்பிகளுக்கும் என் தங்கைகளுக்கும் நல்ல தரமான கல்வி, வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும், சுயமரியாதையுடன் வாழ வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் இந்த சிறை நிரப்பும் போராட்டத்தை நான் அறிவித்திருக்கின்றேன். இது முக்கியமான போராட்டம், அவசியமானது. ஏன் தெரியுமா அறிவிச்சிருக்கிறேன்? ஏன்னா 1315 நாட்களுக்கு முன்பு இந்தியாவின் உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கி இருக்கிறது. 1315 நாட்களுக்கு முன்பு என்ன தீர்ப்பு தெரியுமா? தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு உள் ஒதுக்கீடு கொடுப்பதற்கு எந்த தடையும் கிடையாது, நீங்கள் கொடுத்துக் கொள்ளலாம், தரவுகளை சேகரித்து நியாயப்படுத்தி கொடுங்கள், அவ்வளவுதான் இந்த தீர்ப்பு. ஒரு உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கி இவ்வளவு காலமாக அந்த தீர்ப்பை கிடப்பில் போட்ட கேடு கட்ட முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, இந்த சமுதாயம் உங்களை மன்னிக்காது. எவ்வளவு ஆதங்கத்துடன் நான் பேசுறேன், அவ்வளவு கோபத்தில் நான் பேசுறேன். ஒரு நல்ல முதலமைச்சரா நீங்க இருந்தீங்கன்னா உச்ச நீதிமன்ற தீர்ப்பை மதித்து ஒரு வாரம், ஏன் அதிகபட்சம் ஒரு மாதத்திலே இந்த தீர்ப்பை நீங்கள் நடைமுறைப்படுத்தியிருக்கணும். என்ன தீர்ப்பு? வன்னியர்களுக்கு கொடுத்துட்டு போங்க ஒரு தீர்ப்பு. அதை வேண்டுமென்றே இவ்வளோ காலமாக காலம் கடத்தி இந்த சமுதாயத்திற்கு எதிரியாக, இந்த சமுதாயம் முன்னேறக்கூடாது, இந்த சமுதாயம் படிக்கக்கூடாது, இந்த சமுதாயம் வேலைக்கு போகக்கூடாது, இந்த சமுதாய அடிமைகளா, விவசாயிகளா, விவசாய கூலிகளா அப்படியே இருக்கணும், சுயமரியாதையுடன் வாழக்கூடாது என்று சூழ்ச்சி செய்து இந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்தாத முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, வருகின்ற தேர்தலில் தமிழ்நாட்டிலே ஒரே ஒரு வன்னியர் கூட திமுகவுக்கு வாக்களிக்க மாட்டார்கள். இது உறுதி. வன்னியர்களின் எதிரி, வன்னியர்களின் துரோகி திமுக. எவ்வளவு பெரிய துரோகம் தெரியுமா? இது எவ்வளவு பெரிய துரோகம். கிட்னி திருடினாங்கன்னா இவங்க உச்ச நீதிமன்றம் போவானுங்களாம். யார் கிட்னி திருடுறா? திமுக காரன் திருடுறான் கிட்னிய. மணல் திருடினாங்கன்னா இவங்க உச்ச நீதிமன்றம் போவாங்களாம், மேல்முறையீடுக்கு. டாஸ்மார்க்ல இவங்க பணத்தை கொள்ளடிச்சு இடி இவங்க மேல கேஸ் போட்டாங்கன்னா அதுக்கு உச்ச நீதிமன்றம் போவாங்களா? மலையை கொள்ளடிச்சுக்கிட்டு அதுல கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அதுக்கு உச்ச நீதிமன்றம் போவாங்களா? ஆனா அப்பேற்பட்ட உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வழங்கி 1315 நாள் ஆயோ. ஏன் நீ இது வரைக்கும் உச்ச நீதிமன்ற தீர்ப்பை ஏன் நடைமுறைப்படுத்தல? ஏன் அமல்படுத்தல? பதில் சொல்லு. ஏன்? எவ்வளவு பெரிய துரோகம் இந்த சமுதாயத்துக்கு ஸ்டாலின் அவர்கள் செய்திருக்கின்றார், திமுக செய்திருக்கிறது. நீ ஒவ்வொரு வன்னியரும் இது மறக்க கூடாது. இது வன்னியர் பிரச்சனை கிடையாது, இது தமிழ்நாட்டினுடைய சமூக நீதி பிரச்சனை. வன்னிய சமுதாயம் தமிழ்நாட்டிலே தனிப்பெரும் சமுதாயம், 18 விழுக்காடுக்கு மேல் இருக்கின்ற சமுதாயம். இந்த 18 விழுக்காடு சமுதாயம் முன்னேறினா தமிழ்நாடு முன்னேறும். இது நான் ஜாதியை பத்தி பேசல, இது சமூக நீதி பிரச்சனை. அதே போன்று தமிழ்நாட்டிலே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று எவ்வளவு காலமா நம்ம கோரிக்கை, எத்தனை முறை கேட்டுட்டு இருக்கிறோம். கணக்கெடுப்பு நடத்தியா? கணக்கெடுப்பு நடத்து. என்ன கணக்கெடுப்பு கேட்கிறேன் நான்? தமிழ்நாட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்க? இப்ப நான் முதலமைச்சரா இருந்தேன்னா நான் முதல்ல என்ன தெரியுமா செய்வேன்? 5 வருஷத்துல முதல் 2 மாசம் என்னோட வேலை என்ன தெரியுமா இருக்கும்? தமிழ்நாட்டில் 8 கோடி மக்கள் இருக்கின்றார்கள். இந்த 8 கோடி மக்களுடைய நிலை எப்படி இருக்கிறது என்று தெரிந்து கொள்ள நான் ஆசைப்படுவேன். அது எப்படி நான் தெரிஞ்சுப்பேன்? அந்த 8 கோடி மக்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு எப்படி தெரிஞ்சுப்பேன்னா கணக்கெடுப்பு நடத்துவேன்.
8 கோடி மக்கள், 2 கோடி குடும்பம், அதுல 8 கோடி மக்கள் இருக்கின்றார்கள். 2 கோடி குடும்பம் என்ன நிலையில் இருக்கிறாங்கன்னு 2 மாசத்துல தெரிஞ்சுக்கலாம். 3 லட்சம் அரசு ஊழியர்கள் 2 மாதத்தில் தமிழ்நாட்டில் உள்ள 2 கோடி குடும்பம் வீடு வீடா போயிட்டு அந்த கணக்கை எடுத்து வரலாம். என்ன கணக்கு தெரியுமா? இப்போ ஒரு வீட்டுக்கு போறோம்னா அந்த வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க, அந்த வீட்டில் எந்த மதத்தை சார்ந்தவர்கள், எந்த ஜாதியை சார்ந்தவர்கள், அந்த ஜாதிக்குள்ள எந்த உட்பிரிவை சார்ந்தவர்கள், அந்த எத்தனை பேர் இருக்கிறாங்க, அந்த வீடு அவங்களுக்கு சொந்த வீடா வாடகை வீடா, அந்த வீடு எவ்வளவு பெருசு, எத்தனை ஸ்கொயர் ஃபீட், எத்தனை சதுரம், இந்த வீடு குடிசை வீடா, கல்லு வீடா, ஓட்டு வீடா, மெத்த வீடா, அந்த வீட்டில் எத்தனை பேர் படிச்சிருக்கிறாங்க, எத்தனை பேர் வேலைக்கு போயிருக்கிறாங்க, எத்தனை முதல் பட்டதாரிகள், எத்தனை பேர் வேலை பெண்கள் படிச்சிருக்கிறாங்க, அதுல எத்தனை சம்பளம் வாங்குறாங்க, அவங்க வீட்டுல பாத்ரூம் இருக்கா, அந்த பாத்ரூம் எத்தனை பாத்ரூம்ல இருக்கு, அந்த பாத்ரூம்ல தண்ணி வருதா, அந்த பாத்ரூம் அந்த கரண்ட் இருக்கா, வீட்டுல குடிக்கிற தண்ணி வருதா, வீட்டுல பைக் இருக்குதா, சைக்கிள் இருக்குதா, டிராக்டர் இருக்குதா, நிலம் வச்சிருக்காங்களா, நில கூலிகளா, இப்படி என்ன தொழில், இது எல்லாமே ஒரு 70 கேள்விகள் கேட்டு தமிழ்நாட்டில் 8 கோடி மக்களுடைய நிலையை 2 மாதத்திலே நான் தெரிந்து கொள்வேன். இதுதான் கணக்கெடுப்பு. தெரிந்து கொண்டு என்ன செய்வேன் அடுத்தது? இதேதான் பீகாரில் நடந்தது. 2023 2 ஆண்டுகளுக்கு முன்பு பீகாரிலே அந்த அரசு கணக்கெடுப்பு நடத்தி முடித்து விட்டார்கள். முடிச்சத பிறகு அங்க கண்டுபிடிச்சாங்க பீகார்ல 94 லட்சம் குடும்பங்கள் பீகாரில் சொந்த வீடு கிடையாது, குடிசை வீட்டில் இருந்தாங்க. அந்த அரசு என்ன பண்ணுச்சு? அவங்களுக்கு வீடு கட்டி கொடு. 64 லட்சம் குடும்பங்கள் பீகார்ல மாத வருமானம் 6000 ரூபாய்க்கு குறைவா வச்சிருந்தாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுச்சு பீகார் அரசு? 2 லட்சம் ரூபாய் ஒவ்வொரு குடும்பத்தும் கொடுத்து தொழிலை அதிகப்படுத்த வேண்டும் என்று. இங்க நான் என்ன பண்ணிருப்பேன்? இப்படி கணக்கெடுப்பு நடத்தினா, இத ஒரு உதாரணம், மீனவர்கள் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். தமிழ்நாட்டில் எத்தனை மீனவர்கள் இருக்கிறாங்கன்னா, இந்த கணக்கெடுப்பு இந்த டேட்டா எல்லாமே கம்ப்யூட்டர்ல போட்டு விட்டுரும். கம்ப்யூட்டர்ல போட்டு விட்டுட்டா ஒரு பட்டன் அமுக்கனா, மீனவர்கள் ஒரு பட்டன் அமுக்கனா, எத்தனை மீனவர்கள் தமிழ்நாட்டில் அப்படியே வந்துடும், கணக்கு வந்துடும். அந்த மீனவர்கள் எந்த நிலையில் இருக்கிறாங்க, எத்தனை மீனவர்கள் வீடு இருக்கு, எத்தனை மீனவர்கள் வீடு இல்லைன்னு அப்படி டேட்டா அமுக்கனா அது வந்துடும். எங்கெங்க வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்ன வந்துட போகுது, எத்தனை மீனவர்கள் படகு இருக்கு வந்துட போகுது. இப்படி எல்லா சமுதாயத்தை பத்தி கிளீனா டேட்டா ப்ளூ பிரிண்ட் எடுத்து வச்சுக்கணும். அதற்கேற்ப திட்டங்களை வகுக்கணும், அதற்கேற்ப திட்டங்களை கொண்டு வரணும். இப்போ தமிழ்நாடு வளர்ச்சி அடைவதற்கு, தமிழ்நாடு இன்னும் வளர்ச்சி அடையல, தமிழ்நாடு வளர்ச்சி அடைவதற்கு இப்போ ஒரு பேச்சுக்கு ஒரு 50 ஆண்டுகள் ஆகும்னா, கணக்கெடுப்பு நடத்தினா தமிழ்நாடு 20 ஆண்டுகளில் வளர்ச்சி பெறும். தமிழ்நாடு வளர்ச்சி அடையணும்னா நீ பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியல் காரிடர், ஐடி காரிடர், பெரிய மால், பெரிய ஏர்போர்ட், பெரிய ஹைவேஸ் அதை கட்டினா போதாது. அதில் அருகில் வாழ்கின்ற பாட்டாளிகள் முன்னேறணும், நீங்க படிக்கணும், விவசாயிகள் முன்னேறணும், உங்க பிள்ளைங்க படிச்சு அவங்களுக்கு வேலை கொடுத்து, அதுதான் உண்மையான முன்னேற்றம். பெரிய பெரிய பில்டிங் கட்டுறதுல முன்னேற்றம் கிடையாது. அதனால நீங்க என்ன நிலையில் இருக்கீங்கன்னு தெரிஞ்சாதான் அதுக்கு ஏற்ப திட்டங்களில் வகுக்க முடியாது. அதுதான் என்னுடைய ஆசை, என்னுடைய கனவு, என்னுடைய லட்சியம் அது. ஆனா ஸ்டாலின் அவரிடம் கணக்கெடுப்பு நடத்துங்க ஸ்டாலின் அவர்கள், எனக்கு அதிகாரம் இல்லை என்று பொய்யை சொல்லிக் கொண்டிருந்த ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர். அப்படி ஏதாங்க பார்த்திருக்கீங்களா? எந்த ஊர்லாவது அதிகாரம் வச்சுக்கிட்டு எனக்கு அதிகாரம் இல்லை என்று பொய் சொல்ற ஒருத்தரை பார்த்திருக்கீங்களா? அதுவும் முதலமைச்சரை பார்த்திருக்கீங்களா? பாருங்கள், நம்ம முதலமைச்சர் அப்படி. இந்தியாவில் 7 மாநிலங்கள்ல கணக்கெடுப்பு நடத்தி முடிச்சுட்டாங்க. 7 மாநிலங்கள் முடிச்சிட்டு இடஒதுக்கீடு உயர்த்திட்டாங்க, நலத்திட்டங்களை கொடுத்துட்டாங்க, படிக்கிறதுக்கு கடன் கொடுத்திருக்கிறாங்க, வேலைக்கு கடன் கொடுத்திருக்காங்க, குடிசை வீட்டை மாத்தி இருக்கிறாங்க. இப்படி எல்லாம் எப்படி எடுத்திருக்காங்கன்னா கணக்கெடுப்பு நடத்தி அப்படிதான் திட்டங்கள் கொடுத்திருக்கிறாங்க. இப்படி இதற்கு இதுதான் உண்மையான வளர்ச்சி. இதை செய்ய வேண்டும் என்றால் கணக்கெடுப்பு நடத்தணும். ஸ்டாலின் அவர்களே, நீங்க சமூக நீதிக்கு நீங்கள் துரோகி, விரோதி மட்டுமில்ல, சமூக நீதிக்கு ஸ்டாலின் அவர்கள் துரோகியாக தமிழக மக்கள் பார்க்கின்றது. சாதாரண துரோகம் இல்லையா?
எத்தனையோ துரோகம் ஸ்டாலின் செஞ்சிட்டாரு. ஆனா அதுல உச்ச துரோகம் என்ன? தமிழ்நாட்டில சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாதது உச்ச துரோகமா நான் பாக்குறேன். உச்ச துரோகம் நான் பாக்குறேன். இப்படி ஒரு நான் மறுபடியும் சொல்றேன், இப்படி ஒரு ஆட்சி நான் பார்த்ததே கிடையாது. சும்மா விளம்பரப்படுத்திக்கிட்டு ஷோ காமிச்சுக்கிட்டு அட்வர்டைஸ்மெண்ட் தினமும் பார்த்தா உங்களுடன் ஸ்டாலின், நலமா ஸ்டாலின், அப்படியே ஸ்டாலின், அப்படி ஸ்டாலின், இப்படி யாருக்கா வேணும் இதெல்லாம்? உங்ககிட்ட என்ன விளம்பரம் இதெல்லாம்? என்ன நடக்குது? இந்த பிள்ளைங்களுக்கு படிப்பு கூடியா? படிச்ச பிள்ளைங்களுக்கு வேலை கூடியா? உங்களுடைய உதவி எங்களுக்கு வேண்டாம். நீ படிப்பு கொடுத்து வேலை கொடுத்தா நாங்க சுயமரியாதை வாழும்.